வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். மக்களவை 2ஆம் கட்ட பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஓய்கிறது. 13 மாநிலங்களின் 81 தொகுதிகளில் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பு. ஜாபர் சாதிக் மாணவர்களை குறிவைத்து போதைப் பொருள் சப்ளை, அமலாக்கத்துறை தகவல். நாடாளுமன்ற தேர்தலுக்காக ராகுல் காந்தி இன்று முதல் மீண்டும் பிரச்சாரம். காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் தகவல். வாக்கு ஒப்புகைச் சீட்டுகளை முழுமையாக எண்ணி ஒப்பிடக் கோரி தொடரப்பட்ட வழக்கு. உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு. மாணவி அளித்த பாலியல் புகாரில் முன்னாள் கலைச்சேத்திர பேராசிரியர் ஸ்ரீஜித் கைது. பள்ளிகளுக்கு இன்று முதல் கோடை விடுமுறை. மீண்டும் பள்ளிகள் திறப்பது எப்போது, பின்னர் தெரிவிக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை தகவல். எதிர்த்து பேசுபவர்களை பாஜக கொலை செய்ய துடிக்கிறது. மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. போர் தொடங்கியதிலிருந்து தற்போது வரை 5 லட்சம் ராணுவ வீரர்கள் பலி. ரஷ்ய ராணுவம் தகவல். தமிழக வட மாவட்டங்களில் இன்று வெப்ப அலை வீசும். சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகளை காணலாம். மாணவர்களை குறிவைத்து ஜாபர் சாதிக் மற்றும் அவரது கூட்டாளிகள் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டது தெரிய வந்துள்ளது. திமுக முன்னாள் நிர்வாகி ஜாபர் சாதிக் மற்றும் கூட்டாளிகள் 4 பேர் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைதாகி டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டது தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகளும் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். சமீபத்தில் ஜாபர் சாதிக் மற்றும் அவரது நெருங்கிய நண்பர் திரைப்பட இயக்குனர் அமீர், புகாரி ஓட்டல் அதிபர் இர்பான் உள்ளிட்டோரின் வீடு அலுவலகத்தில் சோதனை நடத்தினர். இதில் 40 கோடி ரூபாய் வரை சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்திருப்பதற்கான ஆவணங்களை கைப்பற்றினர். ஜாபர் சாதிக் வீட்டில் மேலும் சில ஆவணங்கள் சிக்கின. அவற்றை ஆய்வு செய்த போது பல்வேறு மாணவர் சங்க நிர்வாகிகளுக்கு ஜாபர் சாதிக் லட்சக்கணக்கில் பணம் வழங்கி இருப்பது தெரிய வந்துள்ளது. வாக்கு ஒப்புகை சீட்டுகளை முழுமையாக எண்ணி ஒப்பிடக் கோரி தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்க உள்ளது. தேர்தல் மீது மக்களின் நம்பிக்கையை அதிகரிக்க மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவாகும் வாக்குகளையும் ஒப்புகைச் சீட்டையும் முழுமையாக எண்ணி ஒப்புடி செய்ய தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிடக் கோரி ஜனநாயக சீர்திருத்தத்திற்கான சங்கம் என்ற தன்னார்வ அமைப்பு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. இந்த வழக்கை கடந்த 18ஆம் தேதி விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சஞ்சீவ் கன்னா, தீபாங்கர் கத்தா ஆகியோர் அடங்கிய அமர்வு தீர்ப்பை ஒத்திவைத்தது. உடல்நலக்குறைவு காரணமாக சிறிது இடைவெளிக்கு பிறகு ராகுல் காந்தி இன்று முதல் மீண்டும் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். முன்னாள் காங்கிரஸ் தலைவரான ராகுல் காந்தி இடைவிடாமல் தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வந்தார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை ராஞ்சியில் இந்திய கூட்டணி கூட்டம் நடைபெற இருந்தபோது அவருக்கு திடீரென உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் நிகழ்ச்சியில் பங்கு பெறாமலே டெல்லி திரும்பினார். கூட்டத்தில் அவருக்கு பதிலாக மல்லிகார்ஜுன கார்கே தலைமை தாங்கி பேசினார். தற்போது ராகுல் காந்தி உடல்நலம் தேறி இருப்பதால் இன்று முதல் மீண்டும் பிரச்சார கூட்டங்களில் பங்கேற்பார் என்று கட்சி சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. ராகுல் காந்தி உடல்நலம் தேறி வருவதால் அவர் நாளை முதல் மராட்டியத்தில் தேர்தல் பிரச்சாரம் செய்கிறார். அமராவதியில் பகல் 12:30 மணிக்கும் சோலாப்பூரில் பிற்பகல் 3:30 மணிக்கும் பொதுக்கூட்டங்களில் பங்கேற்கிறார் என்று எக்ஸ் வலைதளத்தில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் பதிவிட்டுள்ளார். கலாசேத்திர மாணவி அளித்த பாலியல் புகாரில் முன்னாள் பேராசிரியர் ஸ்ரீஜித் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். 15 ஆண்டுகளுக்கு முன்பு தன்னை ஸ்ரீஜித் பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக தற்போது வெளிநாட்டில் வசிக்கும் அப்பெண் புகார் அளித்திருந்தார். அப்பெண்ணிடம் அடையாறு மகளிர் போலீசார் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் விசாரணை மேற்கொண்ட நிலையில் ஸ்ரீஜித் கைது செய்யப்பட்டுள்ளார். தற்போது ஸ்ரீஜித் கலாசேத்ராவில் பணியாற்றவில்லை, தனியாக நடனப்பள்ளி அமைத்து மாணவிகளுக்கு நடனம் கற்றுக் கொடுத்து வருகிறார். கடந்த ஆண்டு இதே கல்லூரியில் பணியாற்றிய நடனத்துறை உதவி பேராசிரியர் ஹரிபத்மன் மீது மாணவிகள் கொடுத்த பாலியல் புகாரில் கைது செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. பள்ளி மாணவிகளுக்கு இன்று முதல் கோடை விடுமுறை தொடங்குகிறது. தேர்வு நிறைவு பெற்றுவிட்ட நிலையில் இன்று முதல் மாணவிகளுக்கு கோடை விடுமுறை தொடங்குகிறது. விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் எப்போது திறக்கப்படும் என்பது குறித்த அறிவிப்பு பின்னர் தெரிவிக்கப்படும் என கல்வித்துறை அறிவித்துள்ளது. ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவு வெளியாக உள்ளது. அதற்கு பிறகே பள்ளிகள் திறக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளன. ஆனாலும் கோடை காலமாக இருப்பதால் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டால் பள்ளிகள் திறப்பு மேலும் தாமதம் ஆவதற்கான சூழலும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. எதிர்த்து பேசுபவர்களை பாஜக கொலை செய்யவோ அல்லது சிறையில் அடைக்கவோ துடிக்கிறது என்று மேற்கு வங்க மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார்.
ஹசன் நகரில் நடந்த திரிணாமுல் காங்கிரஸ் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், பாஜக தனக்கு எதிராக பேசுபவர்களை கொலை செய்யவோ அல்லது சிறையில் அடைக்கவோ விரும்புகிறது. அவர்களை இந்த உலகத்தை விட்டே அப்புறப்படுத்த நினைக்கிறது. தேர்தலில் வெற்றி பெறப் போவதாக உறுதியாக நம்பினால் பிறகு ஏன் எதிர்க்கட்சி தலைவர்களை அச்சுறுத்துகிறீர்கள் என்று கேள்வி எழுப்பினார். மேலும், ஒரு பாஜக தலைவர் குண்டு வெடிக்கும் என்கிறார். உங்களுக்கும் மம்தா பானர்ஜி மீது கோபம் இருந்தால் என்னை கொல்லுங்கள். ஆனால் அபிஷேக் பானர்ஜியை கொல்ல திட்டமிடுகிறீர்கள். அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முன்பு சம்பந்தப்பட்ட நபரை பிடித்து விட்டோம் என்று தெரிவித்த அவர், போர் தொடங்கியதிலிருந்து தற்போது வரை 5 லட்சம் இராணுவ வீரர்களை உக்ரைன் இழந்துள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. ரஷ்யாவின் தொடர் எச்சரிக்கைகளை மீறி நேட்டோ அமைப்பில் இணைவதற்கான முயற்சிகளை உக்ரைன் தொடர்ந்து முன்னெடுத்தது. இதன் காரணமாக கடந்த 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் உக்ரைன் நாட்டின் மீது ரஷ்யா தனது படைகளை அனுப்பி தாக்குதல் நடத்த தொடங்கியது. 3வது ஆண்டாக தொடரும் இந்த போரில் இரு தரப்பிலும் ஏராளமான வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். இதனால் இரு நாடுகளுமே கட்டாய இராணுவ சேவை திட்டத்தின் கீழ் இராணுவத்துக்கு ஆட்களை சேர்த்து வருகின்றன. இந்த நிலையில் போர் தொடங்கியதிலிருந்து தற்போது வரை உக்ரைனில் சுமார் 5 லட்சம் இராணுவ வீரர்கள் பலியாகி உள்ளதாக ரஷ்ய இராணுவம் தெரிவித்துள்ளது. தமிழக வட மாவட்டங்களில் இன்று வெப்ப அலை வீச வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. கோடை வெயில் காரணமாக நாடு முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் வெப்பத்தின் தாக்கம் அதிகரிக்கிறது. தமிழகம், புதுச்சேரியில் மார்ச் முதல் படிப்படியாக வெயில் அதிகரித்து வருகிறது. வரும் நாட்களை பொறுத்தவரை கடலோரம் அல்லாத தமிழக உள் மாவட்டங்களில் இயல்பு அளவை விட 4 டிகிரி செல்சியஸ் கூடுதலாக 41 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாகும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் கடலோரம் அல்லாத வட மாவட்டங்களில் இன்று வெப்ப அலை வீச வாய்ப்பு உள்ளது. குமரி கடல் பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தென் மாவட்டங்களில் சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது என வானிலை மையம் அறிவித்துள்ளது. அரசியலுக்கான விளக்கம், நினைப்பு எல்லாம் பிரதமர் நரேந்திர மோடியால் மாறியிருக்கிறது என்று பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேசத்தில் திகம்கார் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா கலந்து கொண்டு பேசினார். அப்போது அரசியலில் எந்தவித மாற்றமும் இருக்காது எனவும், இப்படியே தொடரும் என்றும், 10 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் கூறுவது வழக்கம் எனவும், அனைத்து இடங்களிலும் நம்பிக்கையற்ற சூழல் இருந்தது எனவும், ஆனால் இன்றோ நாடு மாறிவிட்டது, வளர்ச்சிக்கான பாதையில் செல்கிறது என பொதுமக்கள் கூற தொடங்கிவிட்டனர் என்றும் ஜே.பி. நட்டா தெரிவித்தார். மேலும் 2019ஆம் ஆண்டில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பாஜகவிற்கு வாக்களித்து ஒரு முக்கிய முடிவை எடுத்தீர்கள். ஆனால் நாட்டில் ஒரு நிலையான அரசு அமைய வழி ஏற்பட்டது. நிலையான அரசாலேயே ஜம்மு மற்றும் காஷ்மீரில் சிறப்பு அந்தஸ்து அளிக்கும் 370வது பிரிவு நீக்கப்பட்டது என தெரிவித்த அவர், அரசியலுக்கான விளக்கம், நினைப்பு எல்லாம் பிரதமர் நரேந்திர மோடியால் மாறி இருக்கிறது என்றும், மோடியை 2024ஆம் ஆண்டில் 3வது முறையாக பிரதமராக்குங்கள், 3வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவாரும் என்றும் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா தெரிவித்துள்ளார். பதஞ்சலி விளம்பரத்திற்கு இணையாக மன்னிப்பு இருக்க வேண்டும் என்று யோகா குரு ராம்தேவிற்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. பிரபல யோகா குரு பாபா ராம்தேவின் பதஞ்சலி என்ற நிறுவனம் ஆயுர்வேத பல்பொடி, சோப்பு, எண்ணெய் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை தயாரித்து விற்பனை செய்து வருகிறது. கடந்த மாதம் பதஞ்சலி நிறுவனம் மீது தவறான விளம்பரங்கள் வெளியிடுவதாக கூறி வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் பதஞ்சலி விவரங்களில் தவறான தகவல்களை வெளியிடக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் எச்சரித்ததுடன் இதற்கு பதிலளிக்க கோரி அந்நிறுவனத்திற்கு நோட்டீஸ் அனுப்பியது. இதையடுத்து நோட்டீஸுக்கு பதிலளிக்காததால் அந்நிறுவனத்தின் இணை நிறுவனர் பாபா ராம்தேவ் நேரில் ஆஜராக உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. வழக்கு தொடர்பாக ஏற்கனவே பிரமாண பத்திரம் தாக்கல் செய்த நிலையில் யோகா குரு ராம்தேவ் கடந்த 2ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானார். அப்போது பிரமாண பத்திரம் திருப்தி அளிக்கவில்லை என நீதிபதிகள் அதிருப்தியை தெரிவித்தனர். ராம்தேவ் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இருவரும் தனிப்பட்ட முறையில் நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்க தயாராக உள்ளோம் எனவும், நீதிமன்றம் என்ன சொன்னாலும் அதை செய்ய தயாராக இருக்கிறோம் எனவும் தெரிவித்தனர். அப்போது மன்னிப்பு என்ற பெயரில் எதையாவது எழுதி கொடுத்துவிட்டு தப்பித்து விடலாம் என நினைக்காதீர்கள் என பாபா ராம்தேவ் தரப்பிற்கு நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்தனர். காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி தீவிர அரசியல்வாதி அல்ல என்பதே மக்களின் எண்ணமாக உள்ளது என்று கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். கேரளத்தில் நடைபெற்ற பிரச்சாரத்தின் போது புலனாய்வு அமைப்புகள் பினராயி விஜயன் மீதான முறைகேடு புகாரை விசாரிக்கவில்லை என ராகுல் காந்தி கூறியிருந்தார். இதனிடையே இது குறித்து கேரள மாநிலம் கண்ணூரில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், நாட்டில் பல தீவிர அரசியல் மாற்றங்கள் ஏற்பட்ட போதெல்லாம் ராகுல் காந்தி எங்கு இருந்ததில்லை என்றும், நாட்டு மக்களிடம் ராகுல் காந்தி ஒரு தீவிர அரசியல்வாதி அல்ல என்ற எண்ணமே உள்ளது என்றும்
பொது தேர்தலின் போது கேரளத்திற்கு வந்து புலனாய்வு அமைப்புகளுக்கு ஆதரவு தெரிவித்து பேசுவது அவரின் முதிர்ச்சியின்மையை காட்டுகிறது என்றும் முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சி மதம் சார்ந்து பிரிவினையை ஏற்படுத்துவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் விமர்சித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் கௌதம புத்த நகரில் ராஜ்நாத் சிங் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், பிரதமர் நரேந்திர மோடியை நீண்ட நாட்களாக தெரியும் என்றும் மதம் சார்ந்த அரசியலை ஒருபோதும் அவர் செய்வதில்லை, மதங்களுக்கு மரியாதை கொடுப்பவர் நரேந்திர மோடி என்றும் தெரிவித்தார். மேலும் மதம் சார்ந்த பிரிவினையை ஏற்படுத்துவது காங்கிரஸ் கட்சிதான் எனவும், காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது ஜாமியா இஸ்லாமிய பல்கலைக்கழகம் மற்றும் அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழகத்தில் SC/ST பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டை ரத்து செய்தது என்றும், முஸ்லிம்களுக்கு 6%, சிறுபான்மையினருக்கு 2% உள்பட OBC பிரிவினருக்கு 27% அளிக்கும் வகையில் பல்வேறு கமிஷன்களை காங்கிரஸ் உருவாக்கியது என்றும் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். தைவான் நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 200க்கும் மேற்பட்ட முறை நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. கிழக்கு தைவானில் ஹலியன் நகரில் நேற்றிரவு முதல் செவ்வாய்க்கிழமை காலை வரை அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதில் அதிகபட்சமாக ரிக்டர் அளவில் 6.3 பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் 200 நிலநடுக்கம் ஏற்பட்டதில் கட்டிடங்கள் குலுங்கின. மக்கள் அச்சத்துடன் சாலைகளில் தச்சமடைந்தனர். எனினும் இதில் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என அந்நாட்டு ஊடகங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. சென்னை வானகரகத்தில் ஆயுர்வைத் என்ற சிறப்பு மையத்தை டாக்டர் பிரீதா ரெட்டி திறந்து வைத்தார். சென்னை வானகரத்தில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் ஆயுர்வைத் என்னும் ஒருங்கிணைந்த ஆயுர்வேத சிறப்பு மையத்தை அப்போலோ மருத்துவமனைகள் குழுமத்தின் நிர்வாக துணைத் தலைவர் டாக்டர் பிரீதா ரெட்டி திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் அப்போலோ ஆயுர்வேத மருத்துவமனைகளின் நிர்வாக இயக்குநரும் தலைமை செயல் அதிகாரியுமான ராஜீவ் வாசுதேவன், தலைமை நிர்வாக இயக்குனர் ராகுல் ராகவன் மேனன் மற்றும் மருத்துவர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து அப்போலோ மருத்துவமனைகள் குழுமத்தின் நிர்வாக துணைத் தலைவர் டாக்டர் பிரீதா ரெட்டி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஆயுர்வைத் என்ற புதிய மருத்துவமனை நோயாளிகளுக்கு முழுமையான மருத்துவ சேவைகளை வழங்கும் நோக்கில் தொடங்கப்பட்டுள்ளது என்றும், இதில் நீண்ட பாரம்பரிய ஆயுர்வேதத்தை இன்றைய நவீன மருத்துவத்துடன் சேர்த்து மேம்பட்ட மருத்துவ சேவை வழங்குவதற்காக தொடங்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் இந்த மருத்துவமனையில் புற்றுநோய், தீவிர நீரிழிவு நரம்பியல், சிறுநீரகவியல், எலும்பியல் கோளாறுகள் போன்றவற்றால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கும் நாள்பட்ட நோயிலிருந்து மீண்டும் வருவதற்கான சிகிச்சைகள் வழங்கப்படும். மிக துல்லியமான ஆயுர்வேத சிகிச்சைகளை இதன் மூலம் எளிதில் பெற முடியும் என்றும் தெரிவித்தார். 75% பணிகள் முடிந்துவிட்ட நிலையில் இந்த வருட இறுதிக்குள் நடிகர் சங்க கட்டிடத்தின் வேலைகள் முடிந்துவிடும் என்று தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் பவர் ஸ்டார் சீனிவாசன் தெரிவித்தார். சென்னையில் தனியார் நட்சத்திர விடுதியில் சமூக ஆர்வலர்கள் மற்றும் சாதனையாளர்களுக்கான விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சாதனை ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இதில் திரைப்பட நடிகர் பவர் ஸ்டார் சீனிவாசன் கலந்து கொண்டு சாதனையாளர்களுக்கு விருதுகள் வழங்கி பாராட்டினார். மேலும் கல்வித்துறை, காவல்துறை, அழகு கலை நிபுணர்கள், தையல்காரர்கள் என பல துறைகள் சார்ந்த 100க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு HRWF விருது வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சி நிறைவடைந்த பின் நடிகர் பவர் ஸ்டார் சீனிவாசன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது 75% பணிகள் முடிந்துவிட்ட நிலையில் இந்த வருட இறுதிக்குள் நடிகர் சங்க கட்டிடத்தின் வேலைகள் முடிந்துவிடும் என்று பவர் ஸ்டார் சீனிவாசன் தெரிவித்தார். நடிகர் சங்கத்தோட கட்டட வேலைகள் எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கு? எப்போ வந்து அது ஓபனிங் வந்துடும்? முக்கால்வாசி இப்போ எலெக்ஷனால தள்ளி போயிருக்கு. முக்கால்வாசி முடிஞ்சு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு. அதே மாதிரி இந்த வருஷத்துக்குள்ள முடிஞ்சுன்னு நம்பிக்கை இருக்கு. 10 கோடி மதிப்பிலான சொத்தை எழுதி வாங்கிவிட்டு விரட்டி அடித்த மகன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தந்தை தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். கோவை சுங்கம் பைபாஸ் பகுதியை சேர்ந்த அம்மாசையப்பன் மோட்டார் கம்பெனி நடத்தி வந்துள்ளார். இவருக்கு செந்தில்குமார், ரவிக்குமார் ஆகிய 2 மகன்களும், மகேஸ்வரி, சூர்யா ஆகிய 2 மகள்களும் உள்ளனர். இந்நிலையில் தனக்கு சொந்தமான சுமார் 10 கோடி மதிப்பிலான சொத்துக்களை மகன்கள் மோசடியாக எழுதி வாங்கிவிட்டு விரட்டி அடித்ததாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு அளிக்க வந்தார். மேலும் இது குறித்து பல முறை காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் அமாவாசையப்பன் ஈடுபட்டார். பின்னர் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்திய காவல்துறையினர் மனு அளிக்க அதிகாரிகளிடம் அழைத்துச் சென்றனர். விருத்தாச்சலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கணனி அறிவியல் அறையின் அருகில் தீப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பழைய கோப்புகள் வைத்திருந்த அறையில் தீ விபத்து ஏற்பட்டது. விபத்தில் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்தது.
இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த பள்ளி தலைமை ஆசிரியர் வினோத்குமார் மற்றும் பள்ளி ஊழியர்கள் விருத்தாசலம் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயினை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த விபத்தில் பழைய கோப்புகள் அனைத்தும் தீயில் எரிந்து நாசமாகியது. இச்சம்பவம் குறித்து விருத்தாசலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். பள்ளிக்கரணையில் கணவர் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட 4 மாதத்தில் மனைவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பள்ளிக்கரணையில் உள்ள அம்பேத்கர் தெருவை சேர்ந்த பிரவீன் என்பவர் ஜல்லடியான் பேட்டையை சேர்ந்த ஷர்மி என்ற பெண்ணை காதலித்து வந்துள்ளார். இருவரும் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் பிரவீனுடனான காதலுக்கு ஷர்மி வீட்டில் எதிர்ப்பு தெரிவித்தனர். இருப்பினும் பிரவீன் ஷர்மி திருமணம் செய்து கொண்டனர். இந்த திருமணத்தால் கோபம் அடைந்த ஷர்மியின் அண்ணன் தினேஷ் மற்றும் அவரது நண்பர்கள் இணைந்து பிப்ரவரி 25ஆம் தேதி பிரவீனை கொலை செய்தனர். இந்நிலையில் பிரவீன் இறந்த சோகத்தில் இருந்த ஷர்மி என் சாவிற்கு துரைக்குமார், சரளா, நரேஷ், தினேஷ் ஆகியோர்தான் காரணம் என கடிதம் எழுதி வைத்துவிட்டு ஷர்மி தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதனையடுத்து இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என பிரவீனின் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக பிரவீனின் தாயார் சித்ரா செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், போலீஸ் சரியான நடவடிக்கை எடுக்கல, அதனால மன உளைச்சலாகவே இருந்தா. இது 60 நாளுக்குள்ளே பெயிலும் கேட்டாங்க. அதுலேருந்து ரொம்ப பேசாமல் ஒரு மாதிரியாகவே இருந்து நாங்கள் எவ்வளோ தைரியம் சொன்னோம், அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம பெரிய லாயர் தான் வச்சுருக்குறோம், அதை வெளியே எடுக்க முடியாமல் பண்ணலான்ற அத்தனை தைரியமும் நாங்கள் சொன்னோம். ஆனால் அது எடுக்கவே இல்லை. அது மன உளைச்சலாகவே இருந்தது. 14ஆம் தேதி தூக்கு மாட்டிக்கிச்சு. அதை காப்பாற்றுறதுக்காக நாங்கள் எவ்வளோ போராடினோம். ஹாஸ்பிட்டல் காமாட்சி பள்ளிக்கரணையிலே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், காமாட்சி போனோம். எல்லாமே எவ்வளோ முயற்சி பண்ணோம். 9 நாளாக வச்சுன்னு போராடினோம். அது பழிச்சு வரணும். அப்போ கூட அது லாஸ்ட்டில் நேற்று 7 மணிக்கெலாம் உயிரை விட்டுச்சு. இது போலீஸும் சரியான நடவடிக்கை எடுக்கலை. காவல்துறை சரியான நடவடிக்கை எடுக்கலன்றீங்க. அவங்க இந்த வழக்கு சம்பந்தமாக சில பேரை கைது பண்ணியிருக்காங்க. உங்களோட கோரிக்கை என்ன இந்த வழக்கில்? யார் மேலே நடவடிக்கை எடுக்கணும் குற்றம் சாட்டுறீங்க? அவங்க அம்மா சரளா, அவங்க அப்பா துரைக்குமார், நரேஷ் அவங்க கூட எழுதி தான் வச்சுருக்குது. ஆனால் அது ஆரம்பத்துலேருந்து மென்ஷன் பண்ணின்னு தான் இருக்குது அவங்கள. ஆனாலும் அவங்க அதை இது பண்ணவே இல்லை. அவங்களாம் சேர்க்கக்கூடாது, அந்த ஸ்பாட்டில் இருக்கிறவங்கள மட்டும்தான் சேர்க்கணும் அப்படின்றதுலாம் பண்ணாங்க. அது ஆரம்பத்துலேருந்து சொல்லின்னு தான் இருக்குது. அதை அவங்க இது பண்ணல. அதெல்லாம் அதுக்கு ஒரு மன உளைச்சலாகிடுச்சு. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள திருக்கோவில்களில் நடைபெற்ற ஆன்மீக நிகழ்வுகளை தற்போது காணலாம். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் அமைந்துள்ள சித்தர் முத்து வடுகநாத சுவாமி திருக்கோவிலில் ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமி விழா சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். அதன்படி 83ஆம் ஆண்டு சித்ரா பௌர்ணமி விழாவை முன்னிட்டு சிங்கம்புணரி சீரணை அங்கத்திலிருந்து சிங்கம்புணரி மற்றும் சுற்றுப்புற பகுதிகளை சேர்ந்த 10,000க்கும் மேற்பட்டோர் பக்தி பரவசத்துடன் பால் குடங்களை தலையில் சுமந்து கொண்டு சித்தர் முத்து வடுகநாதர் கோவிலுக்கு சென்றனர். அங்கு மூலவருக்கு பாலாபிஷேகம் செய்து நேர்த்தி கடன் செலுத்தினர். அதன் பின்னர் தீப ஆராதனை காண்பித்து சித்தர் முத்து வடுகநாதரை வழிபட்டனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டம் கூடலூரில் தமிழக கேரள எல்லையான பெரியாறு புலிகள் சரணாலய பகுதியில் உள்ள மங்களதேவி கண்ணகி திருக்கோவிலில் சித்திரை முழு நிலவு விழா மங்களதேவி கண்ணழகி விழா நடைபெறுகிறது. ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமி விழாவை முன்னிட்டு 2 வாரங்களுக்கு முன்னதாகவே பழியங்குடி ஆதிவாசி குடியிருப்பு பகுதியில் விழாவிற்கான கொடிமரம் நடப்பட்டு கண்ணகி கொடியேற்றத்துடன் விழா துவங்கியது. இதனையடுத்து மங்கள பூஜையுடன் பொங்கல் வைத்து பிரசாதம் வழங்குதல், பால் குடம் எடுத்தல், மங்கள நான் மற்றும் பக்தர்களுக்கு திருமங்காளியம் வளையல் வழங்குதல், பூமாரி உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விழாவில் கலந்து கொள்ளும் பக்தர்களின் வசதிக்காக கேரள மாநிலம் குமுளியில் இருந்து ஜீப் வசதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் தமிழக வழியான கூடலூர் அருகே உள்ள பழியன்குடி மலைப்பாதை வழியாக 6 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடந்து செல்லும் பாதை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பாதையில் வரும் பக்தர்களுக்கு தண்ணீர் வசதி, மருத்துவ வசதி, உணவு உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் புளியங்குடி பகுதியில் தமிழக அரசு சுற்றுலாத்துறை சார்பில் கலை நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திருவள்ளூரில் அமைந்துள்ள ஸ்ரீ வைத்திய வீரராகவ பெருமாள் திருக்கோவிலில் சித்திரை மாத பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு
தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஹிருதாபவ நாசினி குளத்தில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் உற்சவர் வீரராகவர் சக்கரத்தாழ்வார் 3 முறை குளத்தில் மூழ்கி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு குளத்தில் நீராடி வழிபட்டனர். திருவண்ணாமலை அடுத்த மங்கலத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பொட்டு மாரியம்மன் திருக்கோவிலில் கூழ்வார்த்தல் திருவிழா நடைபெற்றது. விழாவில் பொட்டு மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டது. இதனையடுத்து பூக்கரகம், மாடவீதி உலா வருதல் உள்ளிட்ட நிகழ்வுகள் நடைபெற்றது. அதன் பின்னர் கரகம் கோவிலை வந்தடைந்தவுடன் கூழ்வார்க்கும் திருவிழா நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் ஆனந்தவள்ளி சமேத சுந்தர வரதராஜ பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவில் சித்திரை மாத திருவிழா 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 7ஆம் நாள் விழாவில் சுந்தர வரதராஜ பெருமாள் உத்திரமேரூர் நகரம் முழுவதும் திருத்தேரில் பவனி வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மேலும் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் ஸ்ரீதேவி பூதேவியருடன் சுந்தர வரதராஜ பெருமாள் எழுந்தருளினார். அப்போது சிறப்பு பூஜை செய்த பின்னர் பக்தர்கள் தேரினை வடம் பிடித்து எடுத்தனர். தேர் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து கோவிலினை சென்றடைந்தது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை அருகே திருவொற்றியூர் கிராமத்தில் சிவகங்கை தேவஸ்தானம் சமஸ்தானத்திற்கு பாத்தியப்பட்ட ஸ்ரீபாகாம்பிரியால் சமேத வால்மீகிநாதர் சுவாமி திருக்கோவில் சித்திரை திருவிழா கடந்த 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. 9ஆம் நாள் திருவிழாவில் தேரோட்டம் நடைபெற்றது. சித்திரை தேரோட்டத்தை காண்பதற்கு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டு ஸ்ரீகாம்பரியான் சமேத வால்மீகிநாதரை வழிபட்டனர். கள்ளக்குறிச்சி ஸ்ரீ தில்லை கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோவில் சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவில் பல்வேறு வாகனங்களில் பெருமாள் திருவீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு திருத்தேரை வடம் பிடித்து இழுத்தனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் கிராமத்தில் அமைந்துள்ள மாரியம்மன் திருக்கோவில் சித்திரை மாத தேர் திருவிழா கடந்த ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. தேரோட்டத்தில் தேருக்கு பூர்வாங்க பூஜைகள் நடைபெற்று மகா தீபாராதனை நடைபெற்றது. இதையடுத்து திரண்டிருந்த பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தேர் முக்கிய வீதிகள் வழியாக வந்து வேப்பூர் கிராமத்தை சென்றடைந்தது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். மக்களவை 2ஆம் கட்ட பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஓய்கிறது. 13 மாநிலங்களின் 81 தொகுதிகளில் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பு. ஜாபர் சாதிக் மாணவர்களை குறிவைத்து போதைப் பொருள் சப்ளை, அமலாக்கத்துறை தகவல். நாடாளுமன்ற தேர்தலுக்காக ராகுல் காந்தி இன்று முதல் மீண்டும் பிரச்சாரம். காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் தகவல். வாக்கு ஒப்புகைச் சீட்டுகளை முழுமையாக எண்ணி ஒப்பிடக் கோரி தொடரப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு. மாணவி அளித்த பாலியல் புகாரில் முன்னாள் கலைச்சேத்திர பேராசிரியர் ஸ்ரீஜித் கைது. பள்ளிகளுக்கு இன்று முதல் கோடை விடுமுறை. மீண்டும் பள்ளிகள் திறப்பது எப்போது பின்னர் தெரிவிக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை தகவல். எதிர்த்து பேசுபவர்களை பாஜக கொலை செய்ய துடிக்கிறது. மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. போர் தொடங்கியதிலிருந்து தற்போது வரை 5 லட்சம் ராணுவ வீரர்கள் பலி. ரஷ்ய ராணுவம் தகவல். தமிழக வட மாவட்டங்களில் இன்று வெப்ப அலை வீசும். சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைடா டிவி என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.